அன்பான இறை மக்களை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார், இனி எந்த தீங்கையும் நினைத்து நாம் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதனால் நாம் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்து களி கூற வேண்டும். எதை பற்றியும் நாம் கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டும். ஆம் மக்களே, ஆண்டவர் கூறுவது போல எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நன்றியோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்து கூற வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் வைக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார், நம்முடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. இஸ்ரேல் மக்களை பாலைவனத்தில் வழிநடத்திய தேவனே உமக்கு நன்றி ராஜா. வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா இயேசுவே, எங்கள் மீட்பரே, எங்கள் மெஸ்ஸியாவே, உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் வழிகாட்டியே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதால் எந்த தீங்கிற்கும் அஞ்சாமல் உம்மீது நம்பிக்கை வைத்து வாழுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றறிந்த உள்ளத்தோடு இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகள்லாம் சந்தியும் ராஜா. நன்றியோடும் இறைவேண்டலோடும் அவர் திருமுன் வாருங்கள் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, இப்பொழுது நன்றறிந்த உள்ளத்தோடு எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிவீரப்பா. எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி எங்களுக்கு கொடும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. அவற்றை நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. எல்லோரையும் ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 17. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரவேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன்னடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சியோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4 முதல் 7. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 10 முதல் 18. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்து கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை.
அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.